இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் எண்டோசல்ஃபான்னு ஒரு ரசாயனத்தை, பூச்சிக்கொல்லி ரசாயனத்தை தடை பண்ணிச்சு. நம்ம மந்திரிகள்லாம் சொன்னாங்க, அதை தடை பண்ணிட்டீங்கன்னா உணவு உற்பத்தியே நின்று போயிடும். அவங்க சொன்னாங்க நீதிபதிகள், இல்ல எண்டோசல்ஃபான் என்ன நன்மை செய்யுதுங்கிறத ஆதாரத்தோட கொண்டாந்து காமி, அதுவரையிலும் இந்த தடை இருக்கும்னு சொன்னான். எவனும் அந்த ஆதாரத்தோட ஒன்று கொண்டாந்து காமிக்க முடியல. என்ன நடந்தது அப்படின்னா, நாடு முழுவதும் 40 வருஷமா அதை தெளிச்சிருக்கிறான். எங்க பார்த்தாலும் பயிர்கள்ல எண்டோசல்ஃபான் தெளிச்சிருக்கிறான். அவருடைய மிச்ச சொச்சங்கள் அந்த தானியத்துல வந்துடுது, காய்கறியில வந்துடுது, பழத்துல வந்துடுது. நாம எதெல்லாம் சத்தானதுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ அதுல எல்லாம் நஞ்சும் கலந்து உள்ள போறதுனால நோயாளியிலே அதிகமாகி போயிட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரியும் மருந்துமாவது. மக்கள் உணவுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கு மற்றதும் செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்க எல்லாம் எண்டோசல்ஃபான் மட்டும் தெளிக்கல, இதை போல இன்னும் 140 ரசாயனங்களை தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.